ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்குக்கு பிஎலுக்கு ஒரு வந்துச்சு அது பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஸ்டெப் டேடி. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நான் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் மேட்சின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும். தென் நான் யோசிக்கிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படின்னு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் லாஸ்ட் டைம் போட்ட டாப் ஜேகே வச்சு டேட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. நிறையவே கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, நிறையவே ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. லைக்கு ஹைப்பு அதிகமாக வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான் நான் போகிற எல்லா ஸ்டோரிக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. டாமினேட் பேரட் டாப்பு வந்து வியை வச்சு போகிறது தென் எல்லாத்துக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் தயாங்க தான் டாப்பு. இது ஒரு குட்டி ஸ்டோரியாக தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்துட்டு எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்களோ இதை பொறுத்து தான் தயாங்க டாப்பில் வச்சு லாங் ஸ்டோரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை பப்ளிக்கு கொண்டு வருவேன். தென் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம், ஓகேவா? சரிடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படின்னு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங்க்கு வந்துட்டு 42 வயசு, ஜேகேக்கு 19 வயசு. ஏஜ் கேப்பு. தயாங் வந்து ஜேகேயோட ஸ்டெப் ஃபாதர். ஜேகேக்கு அம்மா கிடையாது. ஜேகே வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். தென் வந்துட்டு கிளப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஜேகே கிளப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த கிளப் ஷாப்போட ஓனர் ஜேகே மேலே ஃபாலில் இருப்பான். இங்கிட்டு தயாங் வந்துட்டு ஜேகேக்கு அவனோட பிஸ்னஸ் டீலிங்காண்டி ஒரு பர்சனை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஜேகே எப்படி தப்பிப்பான் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ தயாங் அடுத்து என்னென்ன பண்ண போகிறான் ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்பான்டா ஜேகேவை. ஸோ எதுக்கு ஏன் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா அப்படியே காலேஜுக்குலாம் கிளம்பி மார்னிங் 7:30 PM தயாங் வீட்டை விட்டு வெளில வரான். இப்போ தயாங்கோட கார் வந்து நிற்கிது. காரை விட்டு இறங்குற தயாங் நேராக ஜேகே கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஏய், எங்கடா போகிற? எங்கே போகிற? நேராக எங்கே போவேன்? காலேஜுக்கு தானே போவேன். காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாரு, காலேஜுக்கு போ, ஆனால் அந்த கிளப்புக்கு போகாத. அதை நீங்கள் சொல்லாதீங்க, ரூல்ஸ் போடாதீங்க, புரியுதா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட ஸ்டெப் ஃபாதர், அவ்வளோதான். என்னோட கார்டியன், அவ்வளோதான். என்னோட வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுக்கு என் கையில் தான் உரிமை இருக்குது, உங்கள் கையில் உரிமை இல்லை. ஏய், ஆரஞ்சின்னு வை, இவ்வளோ பேந்துடும். காலேஜுக்கு போகிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். தென் கிளப்புக்கு போகிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இன்னொரு தடவை அந்த நாதாரி இங்கே வந்து நின்று உன்னை கேட்டுட்டு இருந்தான்னு வை, உன்னை சிறப்பால் அடிப்பேன்னு சொல்லிடு. அதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அடுத்தவங்களை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, புரியுதா? எனக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லைன்றக்காண்டி தான் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தங்கிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்கள் கூட தங்குறதுக்குள்ள எனக்கு பிடிக்கல. தேவையில்லாமல் என்னோட லைஃப்பில் இன்டர்வியூ ஆகாதீங்க. ஏய், நான் சொல்கிற பையனை தாண்டா நீ கல்யாணம் முடிக்கணும், அதுதான் உன் தலையெழுத்து. தள்ளாட்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா ஓவரை மெட்டிட்ருக்கீங்க. போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னது? போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போலீஸு என் பக்கம். எவ்வளோ காசுனாலும் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு கம்பீரமாக நிற்பேன் அந்த தயாங். காசு பணம் வச்சுருந்தா நீங்கள் பெரியாளா? போலீஸெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. காசை தூக்கி போட்டால் போலீஸ்காரங்களாம் நாய் மாய் வேலை பார்ப்பாங்க. எனக்காண்டி சிவில் பேத்துருவேன். பாரு, காலேஜுக்கு போகிற கொலவு பண்ணியிருக்கேல, அதுக்கு சந்தோஷப்படு. இந்த கிளப்புக்கு போனேன்னா காலை உடச்சிருவேன்டா, காலை உடச்சிருவேன். நான் அப்படி தான் போவேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறான். தயாங்க்கு செம கோவமாயிடுச்சு. ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஜேகேவை துண்டுக்கட்டாக சோல்டரில் தூக்கிட்டான். இங்கே பாருங்க டைகர், என்னை ஒழுங்காக கீழே விட்டுருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயை மூடிட்டு வட மயிறு, உன்னை காலேஜுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதே பெரிய மேட்ரு. இதில் நீ கிளப்புக்கு போவேன்னு வேற சொல்லிட்டுருக்க. என்னை என்ன ஈனா பண்ணான்னு நினச்சிட்ருக்கியா? ஏன்டா உன்னை இத்தனை வருஷம் என்னோடய வீட்டில் வச்சு உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டது எதுக்காண்டிடா? என்னோட பிஸ்னஸ் டீலிங்காண்டி, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையனை உனக்கு முடிச்சு வைக்கணுன்றக்காண்டி. நீ என்னன்னா வேற ஒருத்தவனை லவ் பண்ணுவேன், வேற ஒருத்தவனை முடிச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டுருக்க. அதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க நான் என்ன ஈனாவானவா? வாடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து ஜேகேவை துண்டுக்கட்டாக தூக்கிட்டு இப்போ ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அடைக்கிறான். டைகர், வேணாம்,
என்னை விட்டுருங்க. நான் உங்களுக்கு என்ன தான் பாவம் பண்ணேன்? இதுக்கு தான் அப்படியே நீ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காண்டி தானே நான் வேலை பார்க்குற எல்லா சம்பளத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்ருக்கேன். உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காண்டி தானே என்னோடய சம்பளத்தெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவு இருக்குது? எந்த உறவுமே கிடையாது. நீங்கள் என்னோடய ஸ்டெப் ஃபாதர், என்னோடய கார்டியன், அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் இன்டர்வியூ ஆகாதீங்க. எனக்கு பிடிக்கலை, என்னை விட்டுருங்க. எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே தாங்கிட்டு அழுத்துட்ருக்காண்டா. ஏய் ஒல்லுகாதோட மயிறு, இந்த ரூமில் தான் நீ ஒட்டஞ்சு கிடக்கணும். எவன் வந்து உன்னை வெளில கூட்டிட்டு போகிறான்னு பார்க்குறேன். நாளைக்கே உனக்கும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையனுக்கும் கல்யாணம். ஒழுங்காக போய்ட்டு அவனுக்கு கொளுத்து நிட்டுடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு தங்கும் போயிடுறான். அப்படியே ஜேகேக்குன்னா ஓவர் ஃபீலிங்காக இருக்குது. ஆமாம், எதுக்குமா இப்படி என்னோடய வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு செத்து போயிட்டீங்க? இதுக்கு என்னையும் சேர்த்து நீங்கள் சாவடிச்சிருக்கலாம்ல. இருந்தாலும் போய்ட்டு ஐயோ என்ன சொல்ல, என்னோடய வாழ்க்கையை நினச்சா எனக்கே கடுப்பாகுது. எவ்வளோ ஸ்ட்ராங்கான வாய் தெரியுமா நான்? இந்த ஆள்கிட்ட என்னால் வாயே பேச முடியல. இதையவே நான் கோட் பண்ணிட்டுருக்காம்மா, என்னால் முடியலை. தயவு செய்து ஏதாவது மேஜிக் மிராக்கள் பண்ணி என்னை இங்கேருந்து காப்பாற்றுங்கம்மா. எவனுக்கோ ஒருத்தவனுக்கு அவனோட பிஸ்னஸ் டீலிங்காண்டி எவனோ ஒருத்தவனுக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறான். நான் என்ன பண்ணுவேன்? அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஜேகேனா அழுதுட்ருக்கான். நான் போயிட்டு இப்போ செவ்வாழை தான் உட்காந்துட்டு இவனுக்கோ கால் பண்ணுறான். ஏய் இங்கே பாருங்க, சீக்கிரம் வீடே பிரம்மாண்டமாக மாறணும். வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த எல்இடி லைட்டு அப்படி மினுக்கணும். அப்படியே நாளைக்கு ஜேகேக்கு மேரேஜு. ஸோ என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட மயந்தான். அப்படியே வீடே மாலையால் ஜொலிக்கணும். அவ்வளோ பூக்கள்லாம் இருக்கணும். ஸோ தென் வீடே ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும். ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஃபோனில் ஆர்டர் போட்டுட்ருக்கான். தென் அங்கிட்டிருந்து ஓகே சார்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் எல்லாருமே தாங்கோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அதாவது வீடை ரெடி பண்ணுறதுக்கு ஆடம்பரமாக ரெடி பண்ணுறான் வீட்டை. நெக்ஸ்ட் டே ஜேகேக்கு மேரேஜு. அவனோட பிஸ்னஸ் பார்ட்னரோட மைண்டே சொல்லிட்டான், நாளைக்கு கிட்டாப்பா கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துடுடான்ற மாதிரி. இங்கே மேரேஜுக்கு எல்லாமே போயிட்டுருக்கா. இங்கிட்டு ஜேகேவை பார்த்தா இந்த ரூம்ல இருந்து எப்படா தப்பிக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஜேகே விண்டோ வழியாக தப்பிச்சிடலாம். எப்படி அம்மாவோட சிலையை இந்த இதில் கட்டி பால்கனியில் கட்டி இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சு கை கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனாலே போதும் அப்படின்ற மாதிரி ஜெகியும் கபோர்டில் இருந்து அவங்க அம்மாவோட சிலையை எடுத்து அந்த பால்கனியில் கட்டி அதுலேருந்து கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான். இறங்கிட்டான். தென் கீழே தான் இந்த ஆங்கு தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே இதை பார்க்காம டப்புன்னு குதிச்சிடுறான். இப்போ சவுண்டு கேட்டு தாங்க பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜேகே, நான் சொல்கிறது எப்பயுமே நீ கேட்க மாட்டியா? டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கா? ஏண்டா மயிறு இப்படி பண்ணிட்டுருக்கா? எப்பாரு அந்த கிளப்பு அந்த மயத்துக்கெலாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சொல்கிறவனா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பாருங்க டைகர், என்னால் நீங்கள் சொல்கிறாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த கிளப்பு ஓனர் அவனையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் பொறுக்கி, நீயும் பொறுக்கி. நீ சொல்கிறல எவனையும் அவனும் பொறுக்கி. எதுக்கு பொறுக்கியெல்லாம் சேர்ந்துட்டு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலை. இப்படி நாசமாக்குறதுக்கு எனக்கு பிசாட்டிக்கு சாப்பாட்டில் என்னத்தையாவது கலந்து கொடுத்து என்னை சாகடிச்சிடலாம்ல. ஒரேதே போய் சேர்ந்துருவில. தினமும் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அழுத்துட்ருக்கான். அப்படியே ஜெகேயோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான் தாயாங். மயிறு வாயை மூடு. தொன்னி மாதிரி காசு செலவு பண்ணிட்டுருக்கேன். வீடே ஆடம்பரமாக ரெடி பண்ணிட்டுருக்கே. உன்னோட மேரேஜுக்கு நீ என்னன்னா என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? ஏய் என்னடா நினச்சிட்ருக்க? நீ இந்த மாதிரிலாம் தில்லாலங்கடி வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் அங்கே பாரு ஆனக்காண்டி எத்தனை போலீஸை நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு பாரு. என்னமோ சொன்னேன், போலீஸ்கிட்ட சொன்னால் என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு. போலீஸே என் காசுக்காண்டி வேலை பார்க்குறவங்கடா. நீ இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போக முடியாது, வெளியில் போயிட்டு இருக்கவும் முடியாது. உன்னோட ஃபேஸு உன்னோட ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த தப்பிச்சு போனாலும் எவனாவது ஒருத்தவன் உனைய பார்த்தாலே என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
புரியுதா? அதனால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி தாங்களாம் ஓவராக ஜேகேவை மாட்டிகிட்ருக்கான். டைகர் 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 என்னை விட்டுருங்க டைகர், எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்கலை, என்னை விட்டுருங்களே, பாவன் பார்த்து என்னை விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாங்கிட்ட அழுதுட்ருக்கான். தாங்கா கேட்பான். திருப்பியும் ஜேகேவை துண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிடறான். தென் இப்போ பால்கனி விண்டோ எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சி வச்சுட்டு போயிடுறான். இப்போ ஜேகே ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கான். ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ ஹலோ டே, இந்த மாதிரி என்னோட ஸ்டெப் ஃபாதர் என்னை ரூம்குள்ளே அடைச்சி வச்சிட, என்னை யாருக்கோ மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வாடா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்கான். ஆனால் போலீஸ்கிட்டலாம் போய் சொன்னா தயாங்க எதிர்த்துட்டு எவனும் வரமாட்டான், அது அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஜேகே இப்போதைக்கு நீ தப்பிக்கணுன்னா ஒரே வழி தான் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் செய் ஜேகே. என்ன சொல்லணும், என்ன செய்யணும் சொல்கிறா, என்ன சொல்கிற, என்ன செஞ்சால் நான் தப்பிப்பேன், சொல்லு. நான் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை வெய்யக்கூடாது. வெய்ய மாட்டேன்னா மயிறு சொல்லு. இப்பாரு, பொறுக்கியெல்லாம் சமாளிக்கணும்னா பொறுக்கிக்கு மேலே பொறுக்கி உன்னோட ஸ்டெப் டாடி தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மயிறு தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ அவனை கரெக்ட் பண்ணிடு. டெக்கிருக்கு பையில இந்த சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு ஜேகே, வேறு வழி கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் பொறுமையாக கேளு. இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு. இப்போ உனக்கு அவன் மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கான்ல, தென் இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னா தேங்கு நீ அவனோட இதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணும். தென் அதுக்கு நீ வழி பண்ணணும். புரியலை? ஐயோ கீர்க்கு பயலை, மண்ணு பயலை, உனக்கு எப்படா சொல்லி நான் புரிய வைக்கிறது? பாரு, உன்னோட ஸ்டெப் டாடி தானே இப்போ உனக்கு மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கான். ஸோ அந்த மேரேஜை அவன் நிப்பாட்டணும்னா அவனோடைய இது நீன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அந்த மேரேஜை நிப்பாட்டுவான். அதுக்கு என்ன வழியோ அதை பாரு அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஃப்ரெண்டும் இப்படி ஜேகிட்ட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். ஜேகேக்கு என்ன மீனிங்கில் சொன்னானே புரியலை. ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே டோரு ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்குது. தேங்கு தான் கையில் ஃபுட்டோட இப்போ அப்படியே ரூம்குள்ளே வரான். ஏய் தா தின்னு. எனக்கு வேணாம். தின்னுன்றேல, எனக்கு வேணாம். தின்னாமல் செத்து போயிடுவாடா மயிறு. நான் செத்து போகிறேன், அதை தானே நீங்கள் லைக் பண்ணுறீங்க. எனக்கு வேணாம். என்னடா விட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, திங்கலைன்னா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அந்த பெண்ணை பேசஞ்சு கையில் அள்ளி அப்படியே ஜேகேயோட வாயில் போயிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஜேகே சாப்பிட மாட்டான், அது பூரா வெளில துப்புறான். என்னடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கண்ணத்துலேயே ஸ்லாப் பண்ணி ஒழுங்கா தின்னு, நீ செத்து போயிட்டனா எவன்டா அவனுக்கு மேட்ச் பண்ணி வைக்கிறது, அவன் கூட நான் டீலிங் பண்ணியிருக்கேன்லடா, டீல் போட்டிருக்கேன்லடா, அதுக்கெல்லாம் நீ வேணும், நீ உயிரோடு இருக்கணும், ஒழுங்கா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன எப்போ பாரு யாருக்காவது கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல இருக்கீங்க. இத்தனை நாள் நான் இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கேன், உங்களுக்காண்டி தானே இருக்கேன். பாருங்க, உங்களை என்னோட ஸ்டெப் ஃபாதராக நினைக்கல, நான் உங்களை ஸ்டெப் ஃபாதராக நினச்சிருந்தா உங்களை ஃபாதர்னு தான் கூப்பிட்ருப்பேன், டேடின்னு தான் கூப்பிட்ருப்பேன். ஆனால் நான் அப்படிலாம் கூப்பிடல. இது நாள் வரைக்கும் நான் டைகர்னு தானே கூப்பிட்டுருக்கேன் செல்லம்மா. அப்புறம் எதுக்கு என்னை வேறு யாருக்காவது முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தானே என்னோட கார்டியன், நீங்கள் தானே என்னோட எல்லாமே. அப்போ நீங்களே என்னை மேட்ச் பண்ணிக்கலாம்ல, வேறு உங்களுக்கு எதுக்கு மேட்ச் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் உங்களோட நிப்பாட்டிக்கோங்க. நான் வேறு ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் மாட்டேன். நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கனை இப்படி பேசிகிட்டு இருக்கான். தேங்க் அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரில. ஜிகே என்ன பேசிட்டுருக்கா? அப்படிலாம் அவன் மேலே அந்த மைண்ட் செட்லலாம் நான் இல்லை. அப்படிலாம் இருந்துட்டுலாம் உன்னை வீட்டில் வச்சு வளர்க்கல, சரியா? பாரு, நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தயங்க பேசிகிட்டு இருக்கான். ஜேகே டக்குன்னு தயங்களை தப்பு பண்ணிட்டு, டைகர் எனக்கு வேணாம் டைகர், நான் பாவம் தானே, எப்படி நீயே சொல்லு டைகர், என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ செல்லமாக வளர்த்த, நிமிஷத்துக்கு ஜேகே குட்டி, ஜேகே செல்லம் அப்படி தானே சொல்லி கூப்பிடுவேன். இப்போ என்ன டைகர் எப்படி பண்ணிட்டுருக்க? நீ ரொம்பவே மோசம், பேட் பாய், வேற அவனுக்கு போயிட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போகிற. இந்த ஜேகேவை பார்த்தா அவனுக்கு எதுவுமே தோணலையா
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நடிச்சிட்ருக்கான். தாங்க ஒரு மாதிரி அவனோட ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. ஜேகே என்னோட பண்ணிட்டுருக்கா தொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி தாங்க தொல்றான். என்ன என்ன பண்ணிட்டுருக்கேன், என்னோட டைவர்ட்டை நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஜேகேக்கு. அந்த மாதிரி திணறி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு மாதிரி தாங்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவும் போயிட்டு அவனோட வேறு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே தாங்க முன்னாடி வந்துட்டு நிற்கிறான். தென் இப்போ நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல ஜேகேவை ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட்டு, தென் இந்த மாதிரி தான் இப்போ ஜேகேவோட போஸு. அப்படியே தாங்க முன்னாடி வந்துட்டு நிற்கிறான். என்னோட பொண்ணு இப்போ எதுக்கு ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ண? டைகர் இப்போ நீ பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக தயாங்க பார்த்துட்டு இருக்கான். தென் அவனோட ஐஸே ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. இப்படி பார்த்துட்ருக்கா தயாங்க ஒரு மாதிரி லுக்கு விட்றான். தென் நான் இப்போ தமிழில் தயாங்க காமிச்சிருக்கேன்ல இது மாதிரி தான் தயாங்க வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்ருக்கான். ஜேகே வேணாம், டென்ஷன் பண்ணாதனியா, கொட்டு போயிடுவேன், நாளைக்கு உனக்கும் மேரேஜு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க எந்திரிச்சு போகிறான். இப்போ தயாங்க பேக்கில் இருந்து ஜேகே அப் பண்ணிட்டான். டைகர் என்னை விட்டுட்டு போகாத டைகர், ப்ளீஸ் டைகர், இங்கே பாரு என் கூடயே இரு டைகர். நான் வந்துட்டு அந்த பொறுக்கி நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோடய கிளப்பு அந்த ஓனரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஜேகே வேணாம், என்னை ரொம்ப டீச் பண்ணிகிட்ருக்கா, கையெடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே அவனோட ஹேண்டை லைட்டாக அப்படியே தயாங்கோட கீழே பேண்ட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கான். ஜேகே வேணாம் சொல்கிறத கேளு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். டைகர் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், நம்ம 2 பேத்துக்குள்ள எதுக்கு நீ வேற ஆளெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்க? ஏன் டேக்குக்கு கூடாலெல்லாம் வேறு ஆள்லாம் வர விடக்கூடாது. நீ என்ன இப்படி இருக்க? அப்படிலாம் இருக்காத. இங்கே பாரு டைகர், வேணாம் டைகர், என்னை யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்காத. எனக்கு ஏன் தெரியுமா நீ வேற ஆளாம் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது கோவம் வருது. ஏன்னா ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ டைகர், லவ் வித் யூ. ஸோ அதனால தான் சொல்லிருக்கேன் டைகர். பாரு வேணாம் டைகர், நம்ம 2 பேரும் மேட்ச் பண்ணிக்கலாம் டைகர். என்ன டைகர் உனக்கு என்ன வயசாகுது? 42 தானே? நான் 19 வயசு பையன். பரவாயில்ல டைகர், உனையம்மாய் பர்சன்ஸ் தான் என்னையம்மாய் ஆளுகளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. இப்போ கூட ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தெல்லாம் ரொம்ப கேரிங்காக. நீ என் மேலே காதலில் தானே இருக்க. பாரு டைகர், உண்மையை மறைக்காமல் சொல்லு டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுட்ருக்கான். மயிரில் இருக்கேன், நீ செத்து தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் எதுக்கு இப்படி திணற? இங்கே பாரு டைகர், வேணாம் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தாங்கோட ஷோல்டரில் அவனோட ஹெட்டை பின் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். ஐயோ ஜேகே வேணாம் ஜேகே, நான் சொல்கிறத கேளு. எனக்கு வேணும். மை ஸ்டெப் டேடி பிகம் மை ஹஸ்பண்ட். டைகர் வேணாம் டைகர், என்னை விட்டுட்டு போகாத டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி ஜேகே வந்துட்டு தாங்கிட்ட பேச, தாங்கெல்லாம் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. போடாம மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை எடுத்து விட்டு வேகமாக டோரை திறந்து வெளில போயிடுறான். இப்போ ஜேகேவும் போயிட்டு சோபாவில் காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துட்டு, டைகர் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் டைகர். ஸோ இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு தான் ஆகணும். நீ ஏன் போடாம இரு, என்கிட்ட வராதரா மயிருன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிருவேன். என் ஃப்ரெண்டு கொடுத்த பிளானு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். தென் அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது சாப்பாடு வந்து தாயங் கொண்டு வரல. தாயங் அவனோட மெய்டு கிட்ட கொடுத்து ஜேகே கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிட்ட தாயங்கோட மெய்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் ஜேகே சாப்பிட மாட்டான். டைகர் வந்தால் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அதாவது தாயங் வந்தால் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போது மெய்டும் போயிட்டு தாயங்கிட்ட சொல்கிற, தாயங் ஆனால் கொண்டு போய் கொடுக்க மாட்டான். தயாங் தம்பி, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஜேகே உங்களோட செல்லம் தானே, ரொம்ப செல்லமாக வளர்த்தீங்க, காலிலேருந்து சாப்பிடாம இருக்கான். ஸோ இப்போ போய் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி மெய்டான்ட்டி சொல்கிறாங்க. தென் தயாங்க்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்தே தயாங்கோட வீட்டில் வந்து இந்த மெய்டான்ட்டி வேலை பார்த்துட்ருக்காங்க.
அதனால் மெய்டாண்டி தான் வந்துட்டு தேங்க் அம்மா மாதிரி. அதனால் அவங்க சொல்கிறது மீற முடியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது ஜேகே சாப்பிடாம இருக்கான்னு. அதனால் வேறு வழி இல்லாமல் தயாங்கும் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு ஜேகேவோட ரூமுக்கு போகிறான். இப்போ ரூமை ஓப்பன் பண்ணனே அப்படியே ஜேகே வந்துட்டு தயாங்க ஹக் பண்ணிட்டான். டைகர், என்னை ஏன் இந்த ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறீங்க? இங்கே பாருங்கள் எனக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது டைகர், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்க்குது டைகர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு அவனோட ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிட்ருக்கான். ஜேகே, என்ன பண்ணிருக்க ஜேகே? என்னடா பண்ணுற? பாரு, நான் உன்னை அந்த இதுலலாம் நினைக்கல ஜேகே, புரிஞ்சுக்கோ. நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. டைகர், அப்போ நீ என்னைய மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரீத்லெஸ் ஆகி ஜேகே தயங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே தயங்க வந்துட்டு ஜேகே கம் பண்ணுறான். இங்கே பாரு ஜேகே, என்னடா பண்ணிட்டுருக்க? எதுக்கூட அப்படி பிரீத்லெஸ் ஆகுறாங்க பாரு. ஒன்றும் இல்லை பண்ணா உனக்கு மேரேஜ் வேணான்றியா? சரி காமாகு, நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கல. இது கூட அப்படி ப்ரெஷர் ஆகிட்டுருக்கா? பாரு பிரீத்லெஸ் ஆகுது, காமாகு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ஜேகேவை காம் பண்ணிட்டுருக்கான். ஜேகே அப்படியே தாங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டைகர் என்னை விட்டுட்டு போகாத டைகர், எங்கேயும் போகாத டைகர், என் கூட ஏறு டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே தாங்கிட்ட, அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. தென் அது தேங்க் தான் தெரில, உண்மையான லவ்வாலில் பேசுகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டுருக்கான். சரி ஜேகே, என்னடா அப்படி பண்ணிட்டுருக்கா? சரி, அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கல, உன் கூடயே இருக்கேன், ஃபஸ்ட்டு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு தேங்க் அப்படியே ஜேகேக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கான். ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே சாப்பிட்றான். தண்ணி இது தேங்க்கு தான் தெரியல. மா டேடி எப்படி ஏமாத்தினேன் பார்த்தீங்களா உங்களை? செம்ம, என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. எப்படியோ இந்த மேரேஜை பிரேக்கப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த தாங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். ஜேகே, இன்னைக்கு நைட்டே கம்பியை நீட்டு அப்படின்ற மாதிரி அவனுக்குலாம் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தயாங் வந்துட்டு அந்த மேரேஜே கேன்சல் பண்ணிட்டான்டா ஜேகேக்காண்டி. தென் ஜேகே ரொம்ப பிரீத்லெஸ் ஆகி நடித்தான். அதை உண்மைன்னு நினச்சி தயாங்கும் அந்த இதையே டோட்டலாக வந்துட்டு அந்த மேரேஜே கேன்சல் பண்ணிட்டு உன் டீலிங்கே எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக பிரேக்கப் பண்ணிட்டான். இப்படியே அன்றைக்கி நைட்டு ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஜேகே சொன்னமே பிளான் பண்ண மாதிரியே அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டுருக்கான். இப்போ தான் எனக்கு தூக்கம் வரல, அந்த கார்டனில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து கொடுத்துட்ருக்கான். ஜேகே, என்ன பேசிகிட்ருக்கோம் ஜேகே? என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா? என் மேலே எப்படி உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி மண்டை கன்ஃபியூஷன் ஆகி சுற்றிட்டு இருக்கான். இவன் என்னன்னா இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு செவரெலாம் எகிரி குதிச்சு பேக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு குதிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் வெளில பைக்கில் நின்றுட்டுருக்கான். 2 பேரும் இந்த வீட்டில் விட்டே கம்பியை நீட்டிட்டாங்க. இப்போது அவங்க, ஜேகே இது சரிப்பட்டு வராது, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போ இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பணும், நீ உன் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக இருக்கணும், என் மேலே லவ் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ வந்து தயாங்க அவனோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கான். அதாவது ஜேகேயோட ரூமுக்கு. இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா ஜேகேவை காணோம். ஜேகே, எங்கோடா போன அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வீடு ஃபுல்லாக தேடுறான். ஆனால் ஜேகேவை காணோம். இப்போ அதில் ஒரு லெட்ரு இருக்குது. ஜேகே அவனோட ரூமில் எழுதி வச்சுருக்கான். போடா முட்டாள் டைகர், ஏமாந்தியா அப்படின்ற மாதிரி நக்கலாக ஃபேஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். அப்படியே தாங்க்கு பார்க்க டென்ஷன் ஆயிடுச்சு. மயிறு, எவ்வளோ பெரிய கில்லாடி நான், ஏனையவே ஏமாற்றிட்டு போகிறேன். உண்மையிலே நீ எவ்வளோ லவ் ஃபாலில் இருக்கேன்னு தான்டா நினச்சி, நான் எவனையவே ஏமாத்திருக்கல. இப்போ சொல்கிறேன் ஜேகே, யூ ஆர் மை மேன், நீ எனக்கு மட்டும்தான். எவ்வளோ நாள் நீ சொல்லிட்டு இருந்த, இப்போ நான் சொல்கிறேன்டா, நீ எனக்கு மட்டும்தான். எங்கே போகிறேன்னு பார்க்குறேன், எவ்வளோ தூரம் நீ போகிறேன்னு பார்க்குறேன். கொத்தா எங்கே இருந்தாலும் உன்னை தூக்குவேண்டா, கல்யாணம் பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்த தயாங்கே ஜேகே இப்படி மாற்றி விட்டுட்டான். இப்போது ஜேகே மேலே வெறி கொண்டு தயாங்க அலைஞ்சிட்ருக்கான். தென் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஜேகேவோட ஃபோட்டோ தான் பறக்குது. டிராஃபிக் போலீஸ்கிட்டலாம் ஜேகேவோட ஃபோட்டோ தான் பறக்குது. தென் பப்ளிக்லலாம் எழுதி போட்டு வாண்டடுன்ற மாதிரி ஜேகேவோட ஃபேஸை போட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க.
அப்படியே ஜேகே பார்க்குறான். எல்லாம் பஸ் ஸ்டாப்பு, இது ஜங்ஷன், ஏர்போர்ட்டு அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் பறக்குது. அப்படியே ஜேகேவோட ஃப்ரெண்டு நான், டேய் என்னடா உங்கள் டைகர் இப்படி பண்ணிட்டுருக்காரு, அதாண்டா எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கான். கேப்பு அண்ட் மாஸ்க்கு அப்படி போட்டு தான் வந்துட்டு ஜேகே சுற்றி திரியிறான். டேய் இந்தியாவில் இருக்கவே முடியாது போல கூட ஜேகே, வேற எங்கிட்டாவது தான் நம்ம வந்துட்டு போகணும். ஏர்போர்ட்டுக்கு போனாலும் உன்னோட ஃபோட்டோ வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, ஜங்ஷனுக்கும் போக முடியாது, இது பஸ் ஸ்டாப்புக்கும் போக முடியாது, உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கடா போகிறது, என்னடா இருந்தாலும் இந்த முட்டாளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. டேய் மச்சான் இப்போதைக்கெல்லாம் வெளில சுற்ற முடியாது, இங்கே பாருடா உன்னோட பேரில் ஏதாவது ரூம் புக் பண்ணி நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம். இப்போ வெளில சுற்றிட்டு இருந்தால் என்னையை கண்டுபிடிச்சி அந்த தேங்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, தயவு செய்து ஏதாச்சும் ரூம் புக் பண்ணே அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, வேறு வழியே இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரூம் புக் பண்ணுறான்டா. புக் பண்ணி ஆனால் ஜேகேவோட பேரில் புக் பண்ணல, ஜேகே மாஸ்க் அண்ட் கேப்போட தான் சுற்றி திரியிறான். இப்போது 709 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் தான் வந்துட்டு புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜேகே அண்ட் ஜேகேவோட ஃப்ரெண்டு அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஜேகேவோட ஃப்ரெண்டு தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் ஏ ஹவுஸ் கீப்பர், உள்ளே வரட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து நிற்கிறான். சன் வந்துட்டு ஹவுஸ் கீப்பர்ன்றனால ஜேகேவோட ஃப்ரெண்டும் சரி உள்ளே வாங்கன்ற மாதிரி விட்டுறான். இப்போ உள்ளே வந்த ஹவுஸ் கீப்பரும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே மாஸ்க் அண்ட் கேப்போட தான் இருக்கான். இப்போ அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த ஹவுஸ் கீப்பர் ஜேகே கிட்ட, என்ன ஜேகே தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஸோ 2 days ஆயிடுச்சு வீட்டை விட்டு வந்து, வீட்டுக்கு வரணும்னு மனசு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்படி கேட்க, ஜேகேக்கு யாடா நீன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகே தான் கில்லாடினா, ஜேகேக்கு மேலே தான் கில்லாடியாக இருக்கான். அதே மாதிரி மாஸ்க் அண்ட் கேப்போட ஹவுஸ் கீப்பராக உள்ளே வந்திருக்கான். அப்படியே அதை கலட்டுறான். ஜேகேக்கு சரி சாக்கு. டைகர் டைகர் என்னடா டைகர் நோய்கர்ன்ட்டு, எவ்வளோ ஏத்த மயிறு, எவ்வளோ திமுரு, என்னையவே ஏமாத்துவ, அதுவும் லவ்வுன்னு சொல்லிட்டு ஏமாத்துவ, உனக்கு ஏமாத்துறதுக்கு வேறு வார்த்தையை கிடைக்கல, என் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்துவியா, இன்னும் ஜென்மோண்டா நீ. பாரு ஜேகே, அப்போ நீ சொல்லும் போது கூட உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எப்போ என்னை ஏமாற்றிட்டு என் வீட்டை விட்டு பறந்தியோ அப்போ உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. யூ ஆர் மை மைண்ட், அவ்வளோதான், நீ எனக்கு தான், இது எவனாலையும் தடுக்க முடியாதுடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்படி ஜேகே மாட்ட. ஜேகே அப்படியே அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, டேய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் போலீஸையே காசு கொடுத்து வாங்குற லெவலுக்கு வந்துட்டு தாங்க்கு தில் இருக்குது. அப்படியே ஜேகேவோட ஃப்ரெண்டை பார்த்து தாங்க மறைக்கிறான். எப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே நான் வரலடா சாமிங்களான்னு சொல்லிட்டு அவன் ஓடியே போயிட்டான். இப்போ அப்படியே தாங்க ஒரு மாதிரியாக நடந்து ஜேகே கிட்ட போகிறான். ஏய் என்னடா நினச்சிட்ருக்கோ, என்ன நினச்சிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பெட்டில் தான்டா உட்காந்துட்டு இருப்பான். தாங் ஜேகே கிட்ட நின்றுட்டு அப்படியே ஜேகேவோட நெக்கை வந்துட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு, கொத்தா மயிறு இந்த ஸ்டெப் டேடி இனிமே பிகம் உன்னோட ஹஸ்பண்ட் தான், நீ சொன்னல ஸ்டெப் டேடி பிகம் மை ஹஸ்பண்டுன்னு, இப்போ நான் சொல்கிறேன்டா ஸ்டெப் டேடி பிகம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெக்கை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கான். டைகர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டைகர், என்னை விட்டுருங்க டைகர், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் டைகர், உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில டைகர், அதனால தான் டைகர் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்கா. தாங் வந்துட்டு ஜேகேக்கு பக்கத்தில் பெட்டு மேலே காலை தூக்கி வச்சுட்டு, இந்த நோய் அதுக்கு லவ்ன்ற வார்த்தை தான் கிடச்சிச்சா, சரி நானே வந்து உங்ககிட்ட ப்ளம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருத்தலாம் தான் நினச்சேன், ஆனால் எப்போ எனக்கே காது குத்திட்டு நீ போனியோ இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன்னா மயிறு நீ தான் என்னுடையது, உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரியுதா. எப்பாரு உங்கள் அம்மாவெல்லாம் நான் கல்யாணமே முடிக்கலை, தென் அவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரெயினிங்காண்டி என் கூட அப்படி டீல் போட்டிருந்தாங்க அவ்வளோதான். சரி உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நீ நடு ரோட்டில் நிற்கக்கூடாதுன்றக்காண்டி தான் உன்னை வீட்டில் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓவர் செல்லமாக தானே பார்த்தேன், செல்லமாக தானேட்டா பார்த்தேன், நீயா தானே என் பின்னாடி வந்து உரண்டை இழுத்துட்டு சுற்றிட்டு திரிஞ்ச. சரி நானும் உன்னை திருத்திடலான்னு உங்ககிட்ட வந்தா ஒத்தா என்னையவே ஏமாற்றிட்டு நீ கிளம்பிட்டுருக்கா. இப்போ சொல்கிறேன் ஜேகே, யூ ஆர் மை மைண்ட் அப்படின்றான். ஜேகேக்கு கை காலெலாம் கிடுக்கிடுன்னு நடங்குது, கண்ணந்த தார தாரையாக கண்ணீர் ஊற்றுது. டைகர் பாருங்க டைகர், என்னை விட்டுருங்க டைகர். இப்போ தானடா சொன்னேன்
டேக்குக்கு கூடால இன்னொரு பர்சனை கொண்டு வராதீங்கன்னு. கொண்டு வர மாட்டேன். டேக்குக்கு கூடால இன்னொரு பர்சனை கொண்டு வர மாட்டேன். டேக்குக்கு எப்பயுமே டேக்குக்கு தான், புரியுதா? யூ ஆர் மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிட்டு பெட்டில் உட்காந்து ஜேகேவை எந்திரிக்க வச்சு ஜேகேவை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ஜேகேவோட ஆப்ஸில் கிஸ் பண்ணிட்டுருக்கான். டைகர் டைகர் விட்டுருங்க டைகர், விட்டுருங்க டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அப்படியே கை வந்து கிடுக்கிடுன்னு நடுங்குது. என்னடா பண்ணு, என்ன பண்ணு, எல்லாம் வைப்ரேட் ஆகுது. டைகர் டைகர் என்னை விட்டுருங்க டைகர், ப்ளீஸ் டைகர், எனக்கு உங்களை பிடிக்கல டைகர், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே ஜேகே பேசிகிட்டு இருக்கான். என்னடா இப்பயும் நடிக்கிறியாடா? பாரு, அப்போ நீ பிரீத்தில் சொன்னதுனால எனக்கு ஓவர் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால உன்னை காம் பண்ணேன். எப்போ அதெல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் எப்பாரு அவனையெல்லாம் என்னால் விட முடியாது, என்னையவே ஏமாத்துறல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட நெக்கில் பைட் பண்ணுறான். அப்படியே ஜேகேக்கு வலிக்குது. டைகர் டைகர் வேணாம் டைகர், என்னை விட்டுருங்க டைகர், எனக்கு பயமாக இருக்குது டைகர். என்னோட பயமாக இருக்குது? எனக்கு இனிமேல் நீ தான், நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஜேகேவை மிரட்டிகிட்டே இருக்கான். இப்போ ஜேகேவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். தென் வந்துட்டு பனியன் தான் வேர் பண்ணியிருப்பான் பிளாக் கலரில், அந்த பனியனை ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். டைகர் வேணாம் டைகர், வேணும்டா வேணும் அப்படின்றான். அப்படியே வந்துட்டு இப்போ ஜேகே வந்துட்டு தயாங்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு டைகர், நம்ம 2 பேத்துக்குள்ள லவ் ஃபாலோ நடக்கணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் நீ எடுத்துக்காதீங்க டைகர். லவ் ஃபாலோ தானடா வந்தப்போது என்கிட்ட பேசினேன், அப்படி தான்டா என்னை ஏமாத்தினேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஜேகே? உங்ககிட்ட என்னைக்காவது அப்படி நடந்திருக்கேனா? நான் என்னைக்காவது உன்னைய தப்பான பார்வையில் பார்த்துருக்கேனா? ஆனால் என்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றிருக்காண்டி உனையவே நீ யூஸ் பண்ணிக்கிட்டேல. யார் அந்த கேவலமான ஐடியாவை உனக்கு கொடுத்தது? கேவலமான ஐடியா எவ்வளோ உனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கேட்க, ஜேகேவும் அவனோட ஃப்ரெண்டை கோர்த்து விட்டுறான். ஃபஸ்ட்டு இந்த நாதரி பை கூட சேர்ந்துட்டு சுத்தாத, சரியா? பாரு, ஒரு பிரச்சனைக்கு முடிவு உன்னை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கோ. பாரு, இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட முடியாது. யூ ஆர் மை மேன் அப்படின்றான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தயாங்கோட வாயிலேருந்து பிளட் வடிஞ்சிட்ருக்கு. ஜேகே பார்க்குறான். டைகர், வாயிலேருந்து பிளட்டு வடியுது டைகர் அப்படின்னு சொல்லிட்டு அதை துடைக்க போகிறான். இப்படி தயாங்க அப்படியே ஜேகேவோட ஹேண்டை தட்டி விடுறான். ஏய், இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைகர், எதுக்கு பிளட்டு வருது? ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். தென் இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கால் பண்ணி டாக்டர் வர சொல்கிறான். தென் ரெஸ்டாரண்ட்லேருந்து டாக்டரையும் வர சொல்லிட்டாங்க. இப்போது டாக்டரும் வந்துட்டு தயாங்க செக் பண்ணிட்டு பார்த்துட்டு, தயாங்க்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பிளட் வந்துட்டுருக்கு. தென் தயாங்க கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்ல, தயாங்கும் ரொம்ப டயர்டாக அப்படியே படுத்து கிடக்கான். ஜேகே போயிட்டு தயாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, டைகர், எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? உனைய வளர்க்கணும்லடா, உனைய பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு. உனைய சுற்றிட்டு எவனாவது வந்துக்கிட்டே இருக்கான். ஒன்று இந்த கிளப்லேருந்து எவனாவது வந்து நிற்கிறான், இல்லைன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து ப்ரொஃபஸர் வந்து நிற்கிறான். அவங்கக்கிட்டலாம் வந்து உன்னை பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாக இருக்குது. சரி, என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரோட மைனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க உன்னை கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்கன்னு நினச்சா நீயும் ஒரு பிளான் பண்ணி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுற, என்னையும் உன் மேலே ஃபால் ஆக்கிட்ட. நான் வந்து கேட்டால் நான் சும்மா சொன்னேன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்க. ஏன்டா அப்படியே சாக அடிக்கிற? இங்கே பரிச்சைக்கே, உன்னை ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஒரு டீலிங்காண்டி தான் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். நீ வளருது, உன்னை பார்க்குறது, நீ வளர்ந்த விதம், நல்லா படித்தது, இதெல்லாம் பார்த்து உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டே. இருந்தாலும் கிடையாது, இது சின்ன பையன், அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நீ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். அதனால தான் உன்னை வேறவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி மேரேஜுக்கு ரெடி பண்ணேன். ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை தாண்டி நீ எனக்குள்ளே வந்து
என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி என்னை ஏமாற்றி இன்னும் உன் மேலே நீ லவ் ஃபால் ஆக்கிட்ட. இதெல்லாம் நினைங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுடா. உன்னை பற்றி நினச்சி திங்க் பண்ணியே எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்ன பண்ண சொல்கிற? செத்துருவேன், அவ்வளோதான், நோய் வந்தே சாக போகிறேன், உன்னை நினச்சிட்டே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எமோஷ்னலாக பேசுகிறான், ஓவர் எமோஷ்னலாக பேசுகிறான். இப்போ தான் ஜேகேக்கே புரியுது. தென் தாங் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜேகே மேலே லவ் ஃபாலில் தான் இருந்திருக்கான். ஆனால் ஜேகே வந்துட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸை ஜேகே கிட்ட சொல்லாமலே இருந்திருப்பான். இதில் ஜேகே வேலை பார்த்துட்டு இன்னும் வந்துட்டு ஜேகே மேலே தாங்க இம்ப்ரெஸ் ஆக வச்சிட்டான். இப்போ தாங்கால் ஜேகேவை விடவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு, டைகர், என்ன டைகர் சொல்கிறீங்க நீங்கள்? என்னை உங்களுக்கு பிடிக்குமாவா? பிடிச்சனால தாண்டா எப்போ பாரு உன்னைய பற்றியே திங்க் பண்ணிவிட்டு உன்னை கேர் பண்ணிக்கணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்றக்காண்டி உன் பின்னாடியே சுற்றி திரியிறே. பிடிக்குமான்னு இப்படி கேட்டிருக்க? உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் மறைச்சிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றக்காண்டி நான் படுற கஷ்டம் இருக்கே, எனக்கு மட்டும்தான் தெரியும் ஜேகே. ஈஸியாக வந்துட்டு உன் மேலே ஃபாலில் இருக்கே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏமாற்றிட்ட. நீ ஏமாற்றிட்டு போனேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வலிச்சிச்சு எனக்கு. ஏன்டா அப்பெல்லாம் பண்ணிட்டுருக்கன்ற மாதிரி எப்பயுமே அழுகாத நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தேம்பி அழுதேன்டா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜேகே, அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எப்பயுமே ஜேகே கிட்ட வந்து இவ்வளோ எமோஷ்னலாலாம் தாங்க பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் திங்க ஜேகே கிட்ட பேசுகிறத ஜேகே வலையை தாங்கிக்க முடியல. டைகர், நான் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்லலை டைகர், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அது என்னோட உண்மையான ஃபீலிங் தான். நான் எப்போ உங்களை பார்த்தேனோ, நீங்கள் எப்போ என்னை கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்தே உங்கள் மேலே எனக்கு ஃபால் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு 42 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 19 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆளுங்க தான் இனிமே ஆளுங்களை கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்கன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் பொய் கிடையாது, என் மனசுக்குள்ளே இருந்து வந்த உண்மை தான். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்க மாட்டீங்க, என்னை வேறு யாருக்காவது முடிச்சு வச்சுருவீங்கன்ற பயத்தில் தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தேன். நான் என்னைக்காவது உங்களை ஃபாதர்னு கூப்பிட்ருக்கேனா? டைகர்னு தானே கூப்பிட்ருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு புரியலையா டைகர், நான் உங்கள் மேலே ஃபாலில் இருக்கேன்னு? என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் உண்மை தான் டைகர், ஆனால் அதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி ஜேகே இப்போ பேசுகிறான். தென் அப்போது தாங்கிட்ட பேசினது எல்லாம் உண்மையான ஃபீலிங்ஸ் தான்டா. ஃப்ரெண்டு சொன்னான்றக்காண்டியெல்லாம் பேசலை, உண்மையான ஃபீலிங்ஸாக தான் வெளில பேசியிருக்கான். தென் அதுக்கப்புறம் இருந்தாலுமே தாங் மேலே டவுட்டு வந்து வேறு யாருக்காவது முடிச்சு வச்சிருவான்னு சொல்லிட்டு அதனால தான் எஸ்கேப் ஆகி அவன் ஓடியே வந்திருப்பான். இப்போ இதை தாங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எதனா சொல்கிற ஜேகே, எப்பயுமே என் கூட இருப்பில, என்னோட பொண்டாட்டியாக இருப்பியா அப்படின்ற மாதிரி தாங் கேட்குறான். யோ டைகர், யூ ஆர் மை டேடி அப்படின்றான். என்னடா சொல்லிட்டுருக்க இருக்கு பயலே, டேடிக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, உனக்கு தெரியாதா, புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். எனக்கு புரியலை. உனக்கு புரியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தாங் ஸ்டொமக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு தாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணி தாங்கோட பனியனை மேலே தூக்கி தாங்கோட அப்ஸ்புறம் கிஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே தாங்கோட காதுகிட்ட போயிட்டு, டாடி இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டாடிக்கு மீனிங் இதாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவை கீழே போட்டு தாங் ஜேகேக்கு மேலே ஓவராகி இப்போ தாண்டா புரியுது டாடின்ற வேர்ட்ஸுக்கு மீனிங். ஹே ஜேகே, கால் மீ டாடி, ப்ளீஸ் கால் மீ டாடி ஜேகே. டாடி, தேங்க் டாடி, ப்ளீஸ் கிஸ் மீ டாடி, ப்ளீஸ் ஹக் மீ டாடி, ஐ வாண்ட் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு டடின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி தாங்க்கு ஏற்றி விடுது ஹைப்பில். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க அவனோட பனியனை கழட்டிட்டு அப்படியே ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜேகே தாயங்கோட நெக்கு கட்டிட்டு பேக் கிஸ்
அப்படியே 2 பேரும் ரொம்ப ஹார்டாக ஸ்டெப் பண்ணிட்டுருக்காங்க. டடி பைய டடி டடின்னு கூப்பிட்டுட்டு பையனா எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக ஜேகே கூட ஸ்டே பண்ணிட்டுருக்க. இப்படியே 2 பேருக்கும் சீன் முடிய அப்படியே ஜேகே வந்துட்டு தயாங்க டைட்டாக் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கும் ஜேகேவை டைட்டாக் பண்ணிகிட்ருக்கான். ஏ ஜேகே, யூ ஆர் மை மேன். எஸ் டாடி, ஐ எம் ஒன்லி ஒன், யூ ஆர் மேன் அப்படின்றாங்க. இப்படியே 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்கடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தென் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். தயாங் மேலே ஃபாலில் இருக்கிற மாதிரி நடிக்கிறான் ஜேகே. ஸோ இது உண்மையான ஃபால் தான் நினச்சிட்டு ஏமாறுறான் தயாங். ஸோ அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டு ஜேகே தயாங்கை விட்டுட்டு போகிறான். இதுக்கப்புறம் நீ என்னுடைய தாண்டா என்னை ஏமாத்தின, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தயாங்கும் தேடி போகிறான். தேடி போயிட்டு ஜேகேவை ஒரு மாதிரி ரொம்ப மிரட்டுறான். தென் அதுக்கப்புறம் உன் மேலே இருக்கிறது எனக்கு உண்மையான ஃபால் தான் சொல்லிட்டு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறம் தயாங்கும் ஸ்டார்டிங்லேருந்தே உன் மேலே எனக்கு ஃபால் இருக்குது, உங்கள் அம்மாவும் நானும் போட்டுக்கிட்டது வெறும் பிஸ்னஸ் டீலிங் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதே மாதிரி தான் ஜேகேவும் சொல்கிறான். தென் நான் உன்னை டர்டின்னு கூட இது வரைக்கும் நான் கூப்பிட்டது கிடையாது. தென் நான் உன் மேலே ஃபாலில் இருந்தேன், அதனால தான் உன்னை டைகர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே உன்னை பிடிக்கும், என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற நீ எனக்கு வேணும், என்னோட டடியா, லைஃப் டடியா, தேங்க் டடியா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஸோ இதுக்கு மீனிங் ஃபஸ்ட்டு தேங்க்கு புரியலை. அப்புறம் ஜேகே அவனோட க்யூட்னஸை காமிச்சு தேங்க்கை புரிய வச்சிடறான். அதுக்கப்புறம் தயாங்கும் ஸ்டார்டிங்கில் உன்னை பார்க்கும்போதே நான் உன் மேலே லவ் ஃபால் ஆகிட்டேன். தென் நீ என்னோட ரொம்ப சின்ன பையன், அதனால தான் நான் தள்ளி போனேன். இதுக்கப்புறம் உன்னைய விட்டு விலக முடியாதுடா, உன்னைய நினச்சே எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, இதனால் நான் செத்தே போயிடுவேன் போலக்கு, இதுக்கு மேலே என் காதலை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு தயாங்கும் ஜேகே மேலே இருக்கிற லவ் ஃபாலை ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகேவும் வந்துட்டு அவனுக்குள்ளே இருக்கிற லவ்வால் தயாங்கிட்ட சொல்ல, இப்படியே 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. தென் இது ஸ்டெப் டாடி பிகேம் எ லைஃப் டாடி அப்படின்ற மாதிரி தானே இந்த ஸ்டோரி. ஸோ எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தென் மோஸ்ட்லாக வந்துட்டு எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் போகிற எல்லா வீடியோவுக்கும் வியூவர்ஸ் அதிகமாக தான் போகுது. இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே நம்ம சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் தாண்டா ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்லிஸ், பாய்.